மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபைட் பார்க்க போறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் FeO. இதிலே இருக்கு மெட்டல் டெஃபிஷியன்சி. டெஃபிஷியன்சினா மெட்டல் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆனயான் அதிகமா இருக்கும். So presence of less number of cations than the anion. இதுதான் first point. Okay, this defect is observed in a crystal in which the cation have variable oxidation state. ஸோ எந்த கேட்டையானுக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குமோ அந்த கிறிஸ்டலில் என்ன இருக்கும்னா இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், என்ன அப்படின்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடு கொடுத்துருக்கேன். அதனுடைய கிறிஸ்டல் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு டிஃபெக்டும் கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா மெட்டல் டெஃபிஷியன்சி சொல்லிட்டேன்ல, அப்போ Fe2+ காணாம போக போகுது. பாருங்க, இப்போ காணாம போயிடுச்சு. Fe2+ காணாம போயிடுச்சு, இஸ் மிஸ்ஸிங். Fe2+ என்ன ஆயிடுச்சுமா, இங்க மிஸ் ஆயிடுச்சு. அப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, கேட்டையானை விட ஆனயான் அதிகமா இருக்கும். நமக்கு என்ன தேவை, கிறிஸ்டல்ல எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இருக்கும். அப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா, the electrical neutrality is maintained in crystal. The Fe2+ ion, the twice of the Fe2+ ion oxidized to Fe3+ ion. என்ன சார் சொல்றீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டிஃபெக்ட் வேரியபிள் ஆக்சிஜன்ஸ் உள்ள மெட்டலுக்கு மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா அக்கர் ஆகும். அப்ப கவனிங்க, அயன்ல ரெண்டு விதமான என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு. ஒன்னு Fe2+, another one is the Fe3+. இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா, உங்களுக்கு இங்க குறையிறது என்னது, 2+ குறையுது. அப்ப அந்த 2+ வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, twice the number of Fe2+ in crystal oxidized to என்னதுமா Fe3+ மாறிடும். குறையிற அந்த 2+ ஈக்குவல் பண்றதுக்காக ரெண்டு Fe2+ என்னவாயிரும் அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிரும். 2 Fe2+ ஆக்சிடைஸ் 2, the twice of the 2 கிடையாது, twice of the. சரிங்களா? அப்ப சப்போஸ் இதுவே ரெண்டு Fe2+ போச்சுன்னா 4 Fe2+ Fe3+ மாறும். சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா? So the electrical neutrality is maintained by twice of the Fe2+ ions oxidized to Fe3+. புரிஞ்சதுங்களா? ரைட், இது மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா FeXO. இந்த XO ரேஞ்ச் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.93 to 0.98 வரை இருக்குதாங்களா. ஏன்னா இது ஆனயானை விட கம்மியா இருக்கனால கம்மியா தான் காமிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்திருங்க மாணவர்களா. நன்றி.